அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க, ராஜஸ்தானில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு அவங்களோட ஸ்வீட், ராஜஸ்தானி ஸ்வீட்டு. இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 4 ஸ்டெப்பு தாங்க இதுக்கு, இந்த மால்புவா பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து அதில் அந்த பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஸோ அதில் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ அதையும் போட்டு, இந்த குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு, ரொம்ப கட்டியாக இல்லாமல் கம்பி பதம்லாம் வேணாம். இப்படி தொட்டோம்னா பிச்சு பிச்சுன்னு இருக்கும், அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த பதத்துக்கு எடுத்தால் போதும். அது வரைக்கும் காய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. இந்த ரப்படியும் அதுவும் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கட்டாயமாக. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 250 ml மைதா மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். அங்கே ராஜஸ்தானில் மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் சோம்பு பொடி, இந்த 3த்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பசும்பால் இருந்ததுன்னா பசும்பாலில் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். பசும்பால் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் எந்த பால் வச்சுருக்கீங்களோ அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் அங்கே செய்வாங்க, அதனால் நானும் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பஜ்ஜி பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஓடி போயிடும். நம்ம எண்ணெய் கடாயில் ஊற்றுவோம் இல்லைங்களா, அது மாவு ஓடி போயிடும். ஸோ அப்படி ஓடாமல் பார்த்துக்கோங்க. ஊற்றுனா நிற்கணும். இது 3வது ஸ்டெப்பு. கடாயில் 250 ml பாலை ஊற்றி நல்லா திக்காக காய்ச்சணுங்க. இதுதான் ரப்டி. இது மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் வேணாம், ரொம்ப சுகர் அப்படின்றவங்க இதை நிறுத்திடலாம், வேணாம் அதோடையே அந்த இதோட செய்யலாம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. பாசுந்தி பதத்துக்கு, பாசுந்தின்னு சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ பாருங்கள், இந்த லெவல் வந்தால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப இது பண்ணிங்கன்னா, காய்ச்சினிங்கன்னா அப்புறம் அல்வாவாயிடும், சுருண்டக்கூடாது. கொஞ்சம் லிக்யூடாகவே இருக்கணும் அது. ஸோ அவ்வளோதான் இது ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிடுச்சு. இதையும் திருப்பி எடுத்து வச்சுட்டு, இது 3 ஸ்டெப்பு. இப்போ 4வது ஸ்டெப் கடாய் வைங்க. கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவை வச்சுருக்கோம், ஊறி இருக்கும். ஸோ நான் கடாய் வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு, நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே ஊற்றுங்க. இப்படிலாம் இதெல்லாம் வேணாம், ஜிலேபி போடுற மாதிரிலாம் டப்புன்னு ஊற்றிட்டு எடுத்துடணும். ஸோ அது குட்டியாக அப்படி நல்லா நிற்கும், அப்படி கீழே பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள். இது அதிரசம் மாதிரியும் பார்க்குறதுக்கு இருக்கும், பணியாரம் மாதிரியும் இருக்கும். ஆனால் இது மால்புவா. இது ராஜஸ்தானில் ஸ்ட்ரீட்லலாம் நல்லா அங்கங்கே வச்சு விற்பாங்க. அங்கே நான் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்தாங்க வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, இதை கீழே எம்பி விடணும், இல்லைன்னா கீழே போய் ஒட்டிக்கும். அது எம்பி விட்டால் தான் மேலே பூரி மாதிரி மேலே வரும். ஸோ அடுத்தது ஊற்றுறேன் பாருங்கள். நான் 4 தாங்க, 4 பீஸ் தாங்க செய்கிறேன். அதுக்குண்டான நான் ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும், அதிகமாக வேணும்னா இதை விட டபுளாக ஆக்கிடுங்க எல்லாமே. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப வீட்டில் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், அப்படியே நம்ம எழுப்பி விட்ட மேலே வந்துடுச்சு. அப்படி விட்டோன்னா எல்லாம் கீழேயே உட்காந்துரும். அது நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்க விடாமல் மேலே கொண்டு வந்துடுறோம். அதை நல்லா சக்கரை அதிரசம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஈஸியான ரெசிபி இது, எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். புதுசாக வர்றவங்களுக்கு, வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செஞ்சீங்கன்னு உங்ககிட்ட ரெசிபி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்களாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க எதுவும், சரிங்களா? அடுத்து முடிஞ்சிச்சு. 4 பீஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து
நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. சில பேர் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறாங்களே அதுலேயும் கூட சர்க்கரை போடுவாங்க. ஸோ எனக்கு அதில் சர்க்கரை போட பிடிக்கல. எதில் தான் சர்க்கரை போடுறது? போதும், நம்ம இது அப்படியே ஊறினாலே போதும், நல்லா டேஸ்ட் வந்துடும். அதே மாதிரி ரப்டி செஞ்சு அதில் மைதா மாவு ரவையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டங்க. போட்டிங்கன்னா டப்புன்னு உருண்டை ஆகிடும். நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக. நல்லா இருக்காது. இந்த இதுதான் ஈஸி டைப். இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ 4த்தையும் வச்சாச்சு, டிப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயும் நம்ம ஜீரா இருக்குது இல்லையா, ஏன்னா அது சாஃப்ரானும் போட்டிருக்கோம். அதாவது அது மேலே அப்படியே ஊற்றுங்க. கரெக்டாக 4 தாங்க செஞ்சுருக்கேன், போதுன்றதுக்கு. எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு போதும் இது. ஸோ இதில் வந்து பிஸ்தா வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், மிக்சியில் போடலை, இடித்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ரப்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி. நான் அடுத்த இதில் பாருங்கள், கொஞ்சம் 2 நிமிஷத்தில் வந்து ரப்படியை ஊற்றி காட்டுவேன். நான் நல்லாயிருக்கும். டிப் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஊற்றி நல்லா பிசைஞ்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. எனக்கு தான் எல்லாமே இது 4 பீஸும் நான் தான் சாப்பிடுவேன். இப்போ அந்த ரப்படியை வந்து மேலே ஊற்றி, அதுவும் நல்லா ஊறிடும். இது எல்லாமே சேர்ந்து ஊறினதுக்கப்புறம் அது சாப்பிட்றது இருக்குது பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் இருக்கவங்க அவங்களாம் சாப்பிட வேணாம், சும்மா விருப்பப்பட்டு கொஞ்சம் ஒன்றா சாப்பிட்லாம். மற்றெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.